இடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா வருன்றது அப்பயே தெரியும். நான் ஈரோடு எலெக்ஷன் ஈவி.கே. சில்வன் வேட்பாளர் அறிவிக்கிற போதே மறுபடியும் இடைத்தேர்தல். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் வந்து நோய் லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆடு மாடு பட்டி அடைச்சது இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக பட்ஜெட் கொஞ்சம் குறைஞ்ச தேர்தலாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் திமுக போட்டியிடும் பெரிய போட்டி சொல்ல முடியாது. ஒரு தேர்தல் கண்துடைப்புக்கான ஒரு தேர்தலாக இருக்கும். இவர்கள் கொள்கைக்காக போராடும், அவன் கொள்ளடிப்பிற்க போராடணும், வேற ஒன்றும் இல்லை. 2026 ஆட்சி அகற்றுவதுதான் என்னுடைய நோக்கம். அதுவரை நான் செப்படையே போட மாட்டேன்னு சிரமப்பட்டு கொண்டு போராடி கொண்டு இருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் தெளிவாக இருக்கிறார், சீமான் அவர்களும் தெளிவாக இருக்கிறார். அதனால 2026 நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சவாலான இருக்கிறோம். திமுகவுக்கு வாக்கு வங்கி இன்னும் சரிவதற்கான வாய்ப்பை இவர்கள் உருவெடுப்பாங்க. நான் பார்க்கலாம். செந்தில்குமார் ஒன்றும் நாட்டுக்காக பாடுபட்ட தியாகியில் உத்தம புத்திரன் கிடையாது. ஸோ பிழைக்க தெரிந்த அரசியல் வியாபாரியாக இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பற காரணத்தினால தான் திமுக இருக்கான். வாக்கு வங்கிக்கான அரசியல் கட்சி நடத்துகிறது, பிளப்படுத்துறது திமுக. இதுல பெரியார் சித்தாந்தம் எங்க இருக்கு, அண்ணா சித்தாந்தம் எங்க இருக்கு, கொள்கை கோட்பாடு எங்க இருக்கு? பெரியார் மண் ஈரோடுன்னு சொல்றாங்க. ஆனா ஈரோடு தான் அத்தனை ஐயோத்தனம் இருக்குது. கஞ்சா, குக்கைனு, எரைனு, ஊசி, அதுக்கிட்ட வந்து பார்த்தா என்னென்னலாம் போதை இருக்கும், ரவுடிசம், வடசென்னை மாதிரி எங்க மனமேடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. ஈரோடு தேர்தல், இடைத்தேர்தல், ஒரு முறையில் 2 முறையில் இது 3வது முறையாக துரதிருஷ்டவசமாக நடக்குது. இந்த தேர்தலுக்கான இதுல திமுக தன்னுடைய வேட்பாளரை அறிவித்து இன்னைக்கு அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. வி.சி. சந்திரகுமார் எதிர்த்து வெறும் நாம் தமிழர் மட்டும்தான் களத்தில் இருக்கு. அதிமுக, பாஜக எல்லாருமே களத்துல இருந்து பின்வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்த்தோம். போட்டியிடல. இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? காமெடியா இருக்கும். அதாவது இன்னும் ஒரு சட்டமன்ற பென்ஷன் கூட கிடைக்காது. செந்தில்குமாருக்கு வந்து பென்ஷன் கூட கிடைக்காது. இடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா வருன்றது அப்பயே தெரியும். நான் ஈரோடு எலெக்ஷன் ஈவி.கே. சில்வன் வேட்பாளர் அறிவிக்கிற போதே மறுபடியும் இடைத்தேர்தல். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் வந்து நோய் லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அப்பயே வந்து இடைத்தேர்தல் வரணும், அப்பயே மக்கள் முடிவு போட்டாங்க. அப்பயே நமக்கு தெரியும் தகவல். அது இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நினச்சி பார்க்கல. இந்த இடைத்தேர்தல் மேக்ஸிமம் தவிர்த்துருக்கலாம். இன்னும் ஒரு 10 மாதம் தான், வந்து 15 மாதத்தில் 10 மாதம் தான் சட்டமன்ற உறுப்பினர் முடியும். அவருக்கு நான் பென்ஷன் கூட கிடைக்காது. ஸோ ஒன்றுமே புரோஜனம் கிடையாது. ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சி வந்து அங்கே இருக்கிற ஈவி.கே. சில்வன் சட்டமன்ற அலுவலகத்துக்கே போகாத ஆள். அவங்க மகனும் அதே மாதிரி. அதுக்கடுத்து இப்போ இது போய் இன்னும் மக்கள் முதலில் எழுச்சி ஏற்பட்டு ஈரோடு கிழக்கில் ஒன்றும் விடிவு காலம் வந்துட போகிறதில்ல. இது தவிர்த்துருக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா ஆடு மாடு பட்டி அடைச்சது இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக பட்ஜெட் கொஞ்சம் குறைஞ்ச தேர்தலாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி படத்தை போட்டு மற்ற படம்லாம் போட வந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா வந்து இப்போ போட்டி வந்து ஏடிஎம்கேவும் விளையாடுச்சு, பிஜேபியும் விளையாடுச்சு. கடுமையான எதிரணி அவங்க தான். அவங்களே விளையாட்ட போது நாம் தமிழ் வந்து என்னதான் மொட்டை நாளையும் மிஞ்சி போனால் ஒரு 15% மேலே வரது வாய்ப்பு இல்லை. அப்படி போது மோதி பார்த்துலான்ற கூட இருக்கும்போது பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே பிரச்சாரத்துக்கு போக மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிரணி பெரிய அளவில் இருக்கும்போது அவர் போய் இந்த இதில் போய் இது பண்ணுறதுனா அது அசின்னு சொல்லிட்டு நிறைய அளவில் இது பண்ணுவாங்க. அப்படின்ற போது உதயநிதி மட்டும் போயிட்டு உதயநிதியால் வெற்றி கிட்டப்பட்டதுன்னு சொல்கிற மாதிரி சொல்லி வாக்கு சதவீதமே குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பிரதான போட்டி இல்லாதனால வாக்கு சதவீதமே வெறுத்து போவாங்க. ஒரே சட்டமன்றத்துக்கு எத்தனை முறை தான் போட்டு 3வது முறை வந்து வாக்கு சதவீதம் குறையும். அப்படின்ற போது நாம் தமிழருக்கும் திமுக போட்டியிடும் பெரிய போட்டி சொல்ல முடியாது. ஒரு தேர்தல் கண்துடைப்புக்கான ஒரு தேர்தலாக இருக்கும். இவர்கள் கொள்கைக்காக போராடும், அவன் கொள்ளடிப்பிற்க போராடணும், வேற ஒன்றும் இல்லை. மறுபடியும் அந்த 10 மாதங்கள் கொள்ளையடிப்பதற்காக ஒரு அங்கீகாரம் மக்கள் அங்கீகரிச்சான்னு சொல்வதற்காக திமுக ஒரு நாடகத்தை நடத்தும். எங்களை மக்கள் மீண்டும் நம்புகிறார்கள், மீண்டும் வாக்களிக்கிறார்கள், திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, அதனால தான் எனக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுவார். அதுக்காக ஒரு தேர்தல், அதுக்காக ஒரு எலெக்ஷனை வச்சுக்கோங்களே. மற்றபடி இது மக்களுக்கு நலன் பெறுகிற தேர்தலாக இது இல்லை. அதனால தான் அதிமுக, பாஜக போன்ற இயக்கங்கள் புறக்கணிக்க பார்க்கப்பட்டிருக்க. நேற்று அண்ணாமலை கூட தெளிவாக சொல்லியிருக்கிறார். தயவு கூர்ந்து வந்து பட்டியல வந்து அடைக்காதீங்க. அதுக்கடுத்து கோல்ஸ் எல்லாம் நல்ல கோல்ஸாக கொடுங்க, மட்ட கோல்ஸை கொடுத்துடாதீங்க. அதுக்கடுத்து மீதியெல்லாம் நல்லா மக்களை பார்த்துக்குங்க. கொஞ்சம் நல்லா வேண்டியதெல்லாம் சீக்கிரம் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணுங்க. செந்தில் பாலாஜி மீண்டும் சிறையிலிருந்து வந்திருக்காரு. அதனால மதம் மறுபடியும் வந்து இதாக போறீங்க. உதயநிதி படத்தெல்லாம் போடாதீங்க, எல்லாருடைய படத்தையும் போடுங்க அப்படின்னு நக்கலாக அன்னைக்கு அண்ணாமலை சொல்லப்பட்டிருக்க வைக்கலாங்க. அப்படி பார்க்குற போது அதெல்லாம் வந்து தவிர்ப்பாங்க. இப்போ ஜனநாயகப்படி தேர்தல் நடந்த மாதிரி ஒரு நாடகத்தை உருவாக்குவாங்க. ஏன்னா போன டேமேஜ் ஏற்பட்டதை இதில் ஈக்குவல் பண்ண நோக்கிறதுக்காக கடுமையான போட்டி தான் செஞ்சிருப்பாங்க. ஏடிஎம்கே பிஜேபி தான் கட்டாயம் வந்து மறுபடியும் டேரா இல்லை, பெரிய ஒரு சினிமா இது காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ அது வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்துடைப்பான தேர்தலாக தான் இது இருக்கும். மொழிய
ஒரு பரபரப்பான ஒரு போட்டியான தேர்தலாக இருக்காது. ஏன்னா டைமும் கம்மியாக இருக்குது. பிப்ரவரி 5 எலெக்ஷன் இருக்கும்போது ஷார்ட் அண்ட் பீரியடாக இருக்குது. 10 நாள் தான் பிரச்சாரன்ற போது பெரிய விதமான தாக்கம் இல்லாமல் ஒரு நார்மலான தேர்தலாக இருக்கும். அண்ணாமலை அவர்களும் பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்களும் அதிமுக எல்லாம் புறக்கணிச்சது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து வெளிப்படையாகவே நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆதரவு கேட்கப்பட்டது, அதிமுகவிடம் கேட்கப்பட்டது. இந்த முறை பாஜகவும் களத்தில் இல்லை. பாஜகவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ஆதரவு கிடைக்குமா நாம் தமிழருக்கு? பாஜக ஏடிஎம்கே எல்லா ஓட்டும் கொஞ்சம் போடுவாங்க, நாம் தமிழ் போடுவாங்க. நோட்டா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், வாக்கு வரும். கட்சி வெளிப்படையாகவோ அல்லது அந்த மாதிரி இல்ல மறைமுகமாக அந்த ஓட்டுகள் போட திமுக எதிர்ப்பான ஓட்டுகள் நாம் தமிழ் போகும். அப்படி போற பர்சன்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, பெரிய ஒரு மார்ஜின் ஓட்டை வந்து வாங்க முடியாது, அது எந்த மாற்ற முடியாது. ஸோ பாஜக அதிமுக ஓட்டுகள் நாம் தமிழ் போவதற்கான வாய்ப்பு, கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. மீதி வந்து பாத்தீங்கன்னா இருக்க சில ஓட்டு போடாமல் சில பேர் புறக்கணிப்பாங்க, அது நோட்டாவுக்கு சில பேர் போடுவாங்க. இந்த மாதிரி தான் ஈரோட புத்திர அமையும் மொழி. மற்றபடி பெருசா அமையாது. அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்றார், 2000 செப்பல் கூட போடாமல் இருக்கார். 2026 ஆட்சி ஆற்றுவதுதான் என்னுடைய நோக்கம், அதுவரை நான் செப்பலே போட மாட்டேன்னு சிரமப்பட்டு கொண்டு போராடி கொண்டு இருக்கிறார். அப்படி பார்க்கிற போது அவங்களுடைய இலக்கு 2020 தேர்தலோட இடைத்தேர்தல் தெரியல, அப்படிதான் நான் பார்க்கப்படுது. ஏன்னா 2020 பிரதானமா வச்சிருக்காங்க, இன்னும் 15 மாசம் தான் இருக்கு. அதில் எதிர்கொண்டு எல்லா அணியும் ஒன்று திரண்டு திமுக வீழ்த்தப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னா மாற்று வந்து இவங்க வந்து திமுக வந்து எப்பவுமே வரலாற்றில் 2ஆம் முறை ஆட்சி பிடிச்சது இல்லை. 2ஆம் முறை ஆட்சி பிடிச்சது அதிமுக மட்டும்தான் சரித்திரத்தில் ஒழிய திமுக இல்லை. அப்படி போது அடுத்த முறை பிடிக்காம தடுப்பதற்கான அதை முன்னெடுத்து 2020 திமுக வீழ்த்து தன் காலில் மறுபடியும் செருப்பு போடுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா சபதம், கண்ணகி சபதம் விட்டது போல அண்ணாமலை சபதம் இட்டப்பட்டிருக்கிறார். 2020 திமுக ஒழித்தால் தான் நான் செருப்பு போடுவேன் என்று அந்த செருப்பு போடாமல் இருக்காரு. காமராஜருக்கு இணையாக செயல்படக்கூடிய தலைவராக இன்றைக்கு அண்ணாமலை இருந்து கொண்டிருப்பதனால, மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கப்பட்டு போராடி கொண்ட தலைவராக இருப்பதனால நிச்சயமாக 2026 தேர்தலை மையம் கொண்டுதான் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் காய் நகர்த்த ஒழிய இந்த ஈரோடு தேர்தலை பிரதானமாக இல்லாமல் அதுல இருந்து வந்து புறக்கணித்து தான் நான் பார்க்க போறேன். செருப்பு குறித்து பேசுனீங்க, காலில் போட மாட்டாருன்னு சொன்னாருன்னா, சமீப காலமா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு புகைப்படம் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி சொன்னாரு, திமுகவை வீழ்த்தும் முறை செருப்பு அணிய மாட்டேன்னு. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு மேடையில் நடந்து போறாரு அப்படின்னு ஒரு புகைப்படத்தை திமுகவினர் வந்து தங்களுடைய ஐடி விங் மூலமா பழைய போட்டோ எடுத்து போட்டு அசிங்கப்படுத்துவாங்க. திமுக அதான் செய்வான். இது அது மாதிரி செப்பல் போட்டு எத்தனையோ முறை இது பண்ணியிருக்காரு. இப்போ லைவா போட சொல்லுங்க, லைவா எடுத்து இப்போ லைவ் பேட்டி கொடுக்கும்போது லைவா வந்து செப்பலை மட்டும் எடுத்து போட சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது பழைய இதை எடுத்து போட்டு அண்ணாமலை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்துக்காக செய்யப்படுற இது. ஐடி விங் காரனுக்கு வேலை வெட்டில. திமுக ஐடி விங் இதே ராத்திரி போல இதே இருக்கு. அரிசி பருப்புலாம் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை வாங்கி தரான்னு தெரியல. அவனுக்கு அதே பொழப்பு போட்டு டேமேஜ் பண்ணுறது. திமுக குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறதுக்கு இவனுங்கெல்லாம் கொத்தடிமை பயலுக்கு இன்னும் வந்து ஐடி விங் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்ல சில யூடியூப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடதுசாரி குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலதுசாரி குரூப்பை எதிர்க்கின்ற போர்வையில் தரந்தாழ்ந்த அரசியலை செய்து கொண்டு இருக்கிற நிகழ்வை நாம் நாள்தோறும் பார்த்துருக்கோம். சில யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா தரந்திட்ட ஒரு இன்டர்வியூ கூட பார்த்தா செருப்பால் அடிப்பன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தரந்தாழ்ந்த அரசியல் ஆபாச வார்த்தைகள்லாம் பேசக்கூடிய, அதாவது அந்த அளவுக்கு வலதுசாரி இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருப்பது இந்த இடதுசாரிகள் பொறுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இடதுசாரி சிதம் தேய்பறை ஆகி கொண்டிருக்கிற வலதுசாரி சிதம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இதை ஏற்க மறுக்க காரணத்தினாலதான் இப்படி என்ன பெதறுகிறாங்க, என்ன செய்யணும் தெரியாம இப்படி கணவன் பெதற போது அது செப்பல் பழைய போட்டு எடுத்து போறாங்க ஒழிய அண்ணாமலை அவர்கள் தெளிவாக இருக்கிறார், சீமான் அவர்களும் தெளிவாக இருக்கிறார். அதனால 2026 நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சவாலான தேர்தலும் திமுகவுக்கு வாக்கு வங்கி இன்னும் சரிவதற்கான வாய்ப்பை இவர்கள் உருவெடுப்பாங்க நான் பார்க்கலாம். ஈரோடு தேர்தல், நீங்க ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறான்னு சொல்றேன். ஈரோடு தேர்தலுடைய திமுகவினுடைய வேட்பாளராக விசி சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவர் குறித்து நிறைய விமர்சனங்களையும் பார்க்க முடியுது. ஒரு விஜயகாந்துக்கு துரோகம் செஞ்சவர் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த வேட்பாளர் குறித்த பின்னணி உங்களுக்கு மூலமா தெரிஞ்சுக்கணும். அரசியல் வாழ்க்கையில் துரோகம் என்பது இருக்கதான் செய்யும். அரசியல் வந்து எம்ஜிஆருக்கே அந்த துரோகம், கலைஞருக்கே அந்த துரோகம். கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா அப்போ எம்எல்ஏ கொடுத்து நான் முதலமைச்சர்னா நீங்கள் முதலமைச்சராகன்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து அப்போ 25,000 ஒரு சட்டமன்ற பணம் கொடுத்தானவர் தான் காரண கலைஞர். அவர் எம்ஜிஆருக்கு துரோகம் செய்யலையா? அப்புறம் ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து துரோகம் செய்யலையா? எடப்பாடி இன்னைக்கு சசிகலாவுக்கு துரோகம் செய்யலையா? துரோகம் என்பது அரசியலில் இருக்கத்தான் செய்யும். அது கடந்து செல்ல வேண்டும். அப்படி பார்க்கும்போது அன்றைய காலகட்டத்தில் தேமுதிக வந்து ஏடிஎம் கிட்ட போகிறப்போ தேமுதிக கூட்டணி திமுகவோட கன்ஃபார்ம் ஆக போகுது, இறுதிக்கட்டெல்லாம் பேச்சுறது முடிஞ்சு செட்டில்மெண்ட் அரசியல் இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ தமிழ் அமைச்சரோட நான் நெருக்கமாக இருக்கேன். செஞ்சி மஸ்தானுடைய கல்யாணம், இல்லற கல்யாணம், ஈவினிங் கிளம்பி போயிட்டு இருக்க போது நைட்டு வந்து டீல் பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் வந்து பேசி முடிக்கிறதா சொல்லப்பட்டாங்க. அப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறார் தமிழ் அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்.
அப்புறம் திடீர்னு பார்த்தா 10:30 மணிக்கு கொடம்பாக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் வைகோ, திருமாவளவன், சுதீஷ், பிரேமதாஸ் 3-4 பேரும் பேசி கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் ஆர்டி அடிச்ச மாதிரி போச்சு. அப்படி இருக்கும்போது அடுத்து என்ன வழின்றப்போ தான் அதை உடைக்க என்ன வழி தான்றப்போ தான் தேசிய மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி மாதிரி இது பேரை வச்சு இது பண்ணி சில பேர்லாம் உடைச்சி பார்த்திபன், சந்திரகுமார் உடைச்சி கொண்டு ஒரு டிராமா உருவாக்கி திமுகவில் இது பண்ணாங்க. இது திமுக இந்த மாதிரி மானங்கட்ட வேலையெல்லாம் செய்யும். ஸோ அப்படி செஞ்சு வந்து பார்த்ததான் திமுக போடப்பட்ட எழுந்துட்டு கூவப்பட்ட மனிதன் தான் சந்திரகுமார். அப்படி இருக்கும்போது நாளைக்கு வேற வந்து கூட போகக்கூடிய வாய்ப்பு. இவங்க கொள்கைக்காக அல்ல, கோட்பாடுக்காக அல்ல, கொள்ளடிப்பதற்காக, பணம் சேர்ப்பதற்காக, தன்னை காப்பறிக்கொள்வதற்காக அடைக்கலம் புகுந்த இயக்கம் தான் திமுகவா நான் பார்க்க போறேன். சந்திரகுமார் ஒழிய சந்திரகுமார் ஒன்றும் நாட்டுக்காக பாடுபட்ட தியாகியில் உத்தம புத்திரன் கிடையாது. ஸோ பிழைக்க தெரிந்த அரசியல் வியாபாரியாக இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பற காரணத்தினால தான் திமுக இருக்கான். தேமுதிகவினருக்கென ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் இன்னைக்கும் இருக்கு. விஜயகாந்த் அவங்களுடைய பேருக்கு விஜயகாந்துக்கே துரோகம் செய்த ஒருவர் அப்படின்னு அவரை பார்க்குறப்ப அந்த வாக்குகள்லாம் தேமுதிகவினருடைய வாக்குகள்லாம் கட்டாயம் நாம் தமிழருக்கு தான் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கலைஞருக்கே துரோகம் செய்து கொண்டிருப்பருக்கு ஸ்டாலின். அப்புறம் நீங்கள் வந்து விஜயகாந்த் சந்திரகுமார்லாம் எவ்வளோ மூல கலைஞர் தான் நீட்டு தேர்வை ஆதரிச்சுப்பார். நீட்டு ரகசியத்தை இன்னைக்கு வரையும் உதவி சொல்ல மாட்டேங்கிறாரு. செங்கலை தூக்கி தமிழ்நாடு முழுக்க அஞ்சு ஊரை ஏமாற்றி மக்களை ஏமாத்துனீங்க, கையெழுத்து இயக்கம் போனீங்க, குப்பையில் போட்டீங்க, இன்னைக்கு வரையும் ஏமாத்துறீங்க. இந்த இவ்வளோ பெரிய ஏமாத்து பிட்லாட்ட கட்சி திமுக இருக்கிற போது அது இவ்வளோ ஒன்று கட்சி தான், அது ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. சந்திரகுமாரோடு நல்ல இடத்துல இருக்கான். பெரிய சின்ன திருடன் சொல்ல முடியாது. அவரிடம் இருந்து ஒரு திருடர் கும்பல அவர் மாட்டிக்கொண்டு அவரும் திருடுவதற்கான வாய்ப்பை தேடி இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுதான் பார்க்கப்படணும் ஒழிய மற்றபடி ஒன்றும் அது நாட்டு மக்களுக்காக, நாட்டு வளர்ச்சிக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக, மொழி வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு இயக்கம் அதுக்குள்ளே இருக்க ஒரு தொண்டெல்லாம் கிடையாது. ஒரு கம்பெனி வியாபாரம் பண்ணுறதுல அதை இவனும் ஒரு பார்ட்னராக போய் சேர்றான். இன்னைக்கு திமுக எடுத்துட்டீங்கன்னா காலத்துக்கும் பாருங்க, ஒன்றிய செயலர், நகர செயலர், மாவட்ட செயலர், சட்டமன்ற எம்பினா அந்த பையன் தான் அடுத்து வருவான். அவங்க இறந்துட்டாங்கன்னா அடுத்து அவங்க பையன் தான் வருவான். இப்படி காலத்துக்கும் வந்து மன்னர் ஆட்சி, வகரா ஆட்சி, ஜமீன்தாரி சிஸ்டத்தை கொண்டு வரது அவங்க. அதுமாதிரி ஜாதி சமத்துவம்னு சொல்லுவாங்க, சமூகம் சொல்லுவாங்க. ஜாதி பார்த்து தான் கேண்டிடேட்டை போடுவாங்க. ஒரு சட்டமன்றத்தில் இந்த ஜாதி மக்கள் அதிகமாக இருந்தால் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மாவட்டத்தில் எந்த சாதி மக்கள் அதிகமாக அந்த சாதிக்கு தான் மாவட்ட செயலாக்குவாங்க. ஆனால் இங்கே சமத்துவம் பிறக்கொண்டும் சாதி மதம் இல்லாமல் சமத்துவம் கண்ட இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரியார் கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரியார் கொள்கைக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இருக்காது. வேலூர் மாவட்டமாக துரைமுருகன், வன்னியர் தான் இருக்கணும், ஏவாவேல் தான் இருக்கணும், தான் இருக்கணும். இப்படி தமிழ்நாடு முழுக்க மாவட்ட வாரியாக, சாதி வாரியாக பிரிக்கப்பட்டு நாட்டை கூறு போட்டு கொண்டு இருக்க திராவிட மாடல் திமுக கட்சி. ஆனா வெளியில உண்மையை சொல்ல போனா வலசார் இயக்கம் இவங்க தான், பாஜக அல்ல. ஸோ பாஜக அந்த செயலை செய்யல. தமிழகத்துல பாஜக எடுத்து குறிப்பா ஒரு மாவட்ட ரீதியா இந்த மாவட்டத்தில் இவங்க தான் செல்வாக்குன்னு சொல்லி யாராவது போடப்பட்டிருக்காங்களா? ஏதாவது இப்போ புதுசாக போகிறவங்களுக்கு இருக்காங்களா? கிடையாது. இவங்க தான் கரெக்டாக கையாளுவாங்க. தருமபுரியில் கரெக்டாக பெரிய அரசு தான் போடணும். இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இந்த மாதிரி தான் கரெக்டாக போடணும் அப்படின்னு சொல்லிக்கூட அந்த வாக்கு வங்கிக்கான அரசியல் கட்சி நடத்துகிறது, பிளப்பு நடத்துகிறது திமுக. இதில் பெரியார் சித்தாந்தம் எங்கே இருக்குது? அண்ணா சித்தாந்தம் எங்கே இருக்குது? கொள்கை கோட்பாடு எங்கே இருக்குது? கொள்ளையடிப்பதற்காக அது கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இருக்கொழிய இது வந்து மக்களுக்கான ஒரு கொள்கைக்கான ஆட்சியோ கட்சியோ கிடையாது. அவர்களுக்கான கட்சி. எப்போ கலைஞரை தாண்டி தன் மகன் கையில் ஸ்டாலினோ உதயநிதியோ வந்துட்டாங்கன்னா இது அவங்க குடும்பத்துக்கான ஒரு கட்சி, அது குடும்பத்துக்கான கொள்கை, அவங்க குடும்பத்துக்கான கொள்ளையடிப்பதற்கான ஒரு தொழில தான் இருக்க ஒழிய இது நம்பி இருக்கிற தொண்டர்கள் தான் பரிதாப நிலை. பாவம், அவர்கள் அன்றாடம் வந்து தன்னுடைய நேரத்தையும் டைமையும் இப்படி ஒரு ஆட்களுக்கு விரயம் செஞ்சுருக்கான்னு தான் பார்க்க மொழிய இந்த கட்சி நாட்டுக்காக மக்களுக்கான கட்சியா கிடையாதுன்றத புரிதல் இல்லாமல் அவர்கள் போய் இவர்கள் எதிர்க்கின்ற பொருளில் ஒரு தப்பான இடத்துல ஐக்கியமாகி கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற போது துரோகத்தால் விஜயகாந்திடம் துரோகம் பெற்று வந்த சந்திரகுமார் அவர்கள் திமுக என்ன மாற்றத்துக்கு சந்தோஷமான விஷயம் தானே. நல்ல இடத்துல போயிருக்காரு, சேர வேண்டிய இடத்துல தானே சேர்க்காரு. எந்த இடத்துல சேராம நல்ல இடத்துல போயிருக்காரு. ஸோ அவருடைய கொள்கைக்கான ஏத்தனை தானே. சந்திரகுமார் அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் திமுக கொள்ளடிப்பதற்கு ஒரு அங்கீகாரமாக இருப்பார்னு பார்க்கலாம். ஈரோடு இடைத்தேர்தல் குறித்தும் அங்கே திமுக நாம் தமிழர் இடையான மோதல் குறித்தும் இந்த வேட்பாளர் குறித்த பின்னணி இல்ல மோதல் இப்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இப்ப பெரியார் இது 10 வச்சிருக்கு, பெரியார் மண் ஈரோடுன்னு சொல்றாங்க. ஆனா ஈரோடு தான் அத்தனை அயோத்தனம் இருக்குது. கஞ்சா, குக்கைனு, எரைனு, ஊசி, அதுக்கடுத்து வந்து பார்த்தா என்னென்னலாம் போதை இருக்கும். ரவுடிசம், வடசென்னை மாதிரி எங்கள் மனமேடெல்லாம் பார்த்தீங்கன்னா பகுதியில் ரவுடிசம் அந்த அளவுக்கு இருக்குது. ஆயிரக்கணக்கான ரவுடிஸ் இருக்கிறான். இல்லீகல் பிஸ்னஸ் அவ்வளவும் நடக்குது. தந்தை பெரியார் மண்ணுன்னு சொல்லோட அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அவலமான நிலை அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. போதை மாவட்டமாக உச்சம் பெற்றிருக்கிறது. பள்ளிக்கூடத்திலே போதைய கலாச்சாரம் அங்கே உருடுத்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிற தந்தை பெரியார் பிறந்த மண் ஈரோடு மண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த மண் இன்னைக்கு சாக்கடை ஆகி போச்சு. அதை கழுவுவதற்கு சீமான் போன்றவர்கள் அங்கே வந்து இருக்கிறப்போ களம் நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ பெரியாரை பற்றி தாக்கங்கள் அதிகமாக இருக்குது. திமுகவும் அவங்களும் கருத்தியில் மோதுவது நல்ல ஒரு புரிதல் மக்கள் மத்தியிலே இவர்கள் ஏமாற்றப்படுதலே இப்போ அவருக்கான விஷயம் இருக்குது. ஏன்னா
மொழி அரசியல் எடுத்துக்கொள்கிற உரையாட அரசியல் சீமான் அவர்கள் கலைஞரை போல் நல்லா பேசக்கூடிய நபர். அப்படி இருக்கிற போது இந்த பெரியார் இவளை ஏமாத்தின்னு சொல்ற போது அதே மண்ணில் தேர்தல் எடுக்கிற போது ஈரோடிலே வந்து ஒரு நல்ல களமாக, ஒரு கருத்தியல் களமாக ஒரு வாரம் இருக்கும். என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும்னு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஈரோடு இடைத்தேர்தல் குறித்து எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். எங்களுக்கு ஜாமான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மிக்க நன்றி. நன்றி.